بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு மாணவர்களே, மாணவியர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, தாங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாம் தொடர் வகுப்பாக பார்த்து வருவது, நாம் வாழக்கூடிய நாட்டிற்காக துஆ செய்ய வேண்டும். நாம் வாழக்கூடிய நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளருக்காக அவங்க நல்ல விதமாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று அவங்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவங்க சொல்லக்கூடிய சட்டங்கள், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாற்றமில்லாத காரியங்களில் நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற பல விஷயங்களை கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது, அன்பு மாணவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் வாழக்கூடிய இந்த பஹ்ரைன் நாட்டு மூலமாக அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருள்கொடைகளை அறிந்து கொள்ள இருக்கின்றோம், அதை நினைவுபடுத்திக் கொள்ள இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக். ஏராளமான அருள் கொடைகளை இந்த பஹ்ரைன் நாட்டின் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். அதில் இந்த நாட்டை பாதுகாப்பான நாடாக அல்லாஹு தஆலா நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். நிம்மதியாக ஒரு பாதுகாப்பான சூழலில் நாம் வாழ்கிறோம். இரவு நேரமாக இருந்தாலும் ஒரு பெண்மணி தனியாக அவங்க தேவையை நிவர்த்தி செய்வதற்காக கடைக்கு செல்லலாம், தனியாக போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு பாதுகாப்பான சூழலை அல்லாஹு தஆலா இந்த நாட்டிலே ஏற்படுத்தி இருக்கின்றான். இங்கு கலவரங்கள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, ஒரு பாதுகாப்பான சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். சரிங்களாமா? இந்த அருள்கொடை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த அருள்கொடை, புரியுதுங்களாமா? எல்லா மக்களுக்குமான ஒரு பாதுகாப்பை அல்லாஹு தஆலா இந்த நாட்டிலே கொடுத்திருக்கின்றான். முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். முஸ்லிம் அல்லாத ஏனைய மக்களும் இந்த நாட்டிலே பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். இரண்டாவதாக, பல வகையான நல்ல உணவுகளை அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். நல்ல மீன் இங்கு குறைந்த விலையில் கிடைக்கிறது. சரிங்களாமா? நல்ல மீன், நல்ல உணவுகள், விலை உயர்ந்த நல்ல பொருட்கள் இங்க நமக்கு கிடைக்கின்றது. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். எதனால் இப்படி வரும்னு தெரியலையே. சரி, பாருங்க. அடுத்து, மக்கள் மீது இரக்கத்துடன் நடந்து கொள்ளும் வழி நடத்துபவர்களை அல்லாஹு தஆலா இந்த நாட்டிலே ஏற்படுத்தி இருக்கின்றான். சரி, கவனிங்கம்மா. நல்ல இரக்கத்துடன் வழிநடத்தக்கூடிய பொறுப்பாளர்கள் நீங்க பாத்தீங்க சொன்னா, லேபர்ஸ்களுக்காக வேண்டி நல்ல சட்டங்களை இங்கே இயற்றி இருக்கிறாங்க. தொழிலாளர்கள் நல்ல முறையில் அவங்களுக்கு கஷ்டம் சிரமம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கோடை காலங்களில் சலுகைகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. முஸ்லிம்கள் நோன்பு காலகட்டங்களில் அவர்களுக்கு நோன்பு பிடிப்பது கஷ்டமாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி வேலை செய்யும் நேரங்கள் அவர்களுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரியான பல நல்ல திட்டங்கள் இயற்றக்கூடிய பொறுப்பாளர்களை அல்லாஹு தஆலா, வழிநடத்தக்கூடிய நபர்களை இந்த நாட்டிலே அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். அதே போல நல்ல வேலைகளை அல்லாஹு தஆலா உங்களுடைய பெற்றோருக்கு கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. பாருங்க, நல்ல வேலை. இதே வேலை நம்ம நாட்டுல போய் பார்த்தாங்கன்னு சொன்னா குறைந்த சம்பளம் தான் கிடைக்கும். இங்க நல்ல சம்பளங்களை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றார். நல்ல வீடு, சுகபோகமான ஒரு நல்ல ஒரு நிலையில் வாழக்கூடிய பிளாட்டு, மாஷா அல்லாஹ், நல்ல நிலை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான்.
இப்ப தந்தைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வேலைகளை நாம் என்ன செய்து பார்க்க வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக நல்ல மார்க்க கல்வி அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். நம்ம ஊர்களில் இந்த அளவிற்கு மார்க்கத்தை போதிக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் ரொம்ப குறைவு இருக்குது, ஆனா ரொம்ப குறைவு. அல்ஹம்துலில்லாஹ் 15 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர், அதுவும் நல்ல தரமான ஆசிரியர்கள் உங்களுக்கு என்ன செய்றாங்க, கல்வியை நடத்துறாங்க. மேலே இருக்கக்கூடிய சிறுமியர்களுக்கு பெண்களுக்கு பெண்களே கல்வி நடத்தக்கூடிய ஒரு பாதுகாப்பான சூழலை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அதே போல அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஊர்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான தர்பியா வகுப்புகள் கிடையாது. மாணவர்களுக்கு ஏராளமான தர்பியா வகுப்புகளை, நம்மை பண்படுத்தக்கூடிய வகுப்புகளை நாம் பார்த்து வருகிறோம். இதற்கு முந்தைய வகுப்புகளில் இணை வைப்பை பற்றி நாம் பார்த்திருக்கின்றோம். பெற்றோருக்கு பணிவிடை செய்வதை பற்றி நாம் பார்த்திருக்கின்றோம். பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடாது, அவர்கள் நோவினை செய்யக்கூடாது என்ற விஷயங்களை பார்த்திருக்கின்றோம். மேனர்ஸ், நல்ல நற்பண்புகளை பற்றி நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த மாதிரி நம்மை பண்படுத்தி கொள்ளக்கூடிய நிறைய வகுப்புகளை அல்லாஹு தஆலா இந்த நாட்டிலே வசிப்பதன் மூலமாக, இந்த மர்கஸ் மூலமாக நமக்கு தந்து கொண்டிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. இதெல்லாம் இறைவன் தந்திருக்கக்கூடிய பெரிய நிஅமா. குர்ஆனுடைய அர்த்தங்களை படிக்கிறோம், குர்ஆனை மனப்பாடம் செய்கிறோம், உச்சரிப்புடன் கற்றுக்கொள்ளக்கூடிய தஜ்வீதுடைய சட்டங்களை கற்றுக்கொள்கிறோம், உச்சரிப்புடன் ஓதக்கூடிய நிலைகளை கற்றுக்கொள்கிறோம். நிறைய விஷயங்கள், ஹதீஸ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நிறைய விஷயங்கள். ஆனா நீங்க தான் என்ன செய்யணும், குறிப்பெடுக்கணும், படிக்கணும். இன்ஷா அல்லாஹ் படிப்பீங்களா? ஒழுங்கா பயன்படுத்திக் கொள்வீங்களா? அடுத்து தரமான உலக கல்வி அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றார். நீங்க படிக்கக்கூடிய கரிக்குலம் என்னதுமா? சிபிஎஸ்இ. மாஷா அல்லாஹ். நல்ல முறையில நீங்க இங்க படிக்கிறீங்கன்னு சொன்னா நம்முடைய இங்க படிக்கக்கூடிய நல்ல மாணவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மாணவியர்கள் நல்லா படித்து நல்ல மார்க், நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நீட்டுல என்ன செஞ்சிருக்கிறாங்க, நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நல்ல சீட் அவர்களுக்கு மெடிக்கல் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதே போல என்ஐடி ஐஐடியில போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அப்ப இந்த ஜேஇ எழுதி நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நல்ல இன்ஜினியரிங் கல்லூரியில போய் நீங்க படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. நல்ல தரமான கல்வி அல்லாஹ் இங்க வைத்திருக்கின்றான். ஆனா நீங்க என்ன செய்யணும், அதற்கு கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து படிக்கணும், கொஞ்சம் முயற்சி எடுத்து என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். அதே போல சிறந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹு தஆலா மதீனா முனவராவில் வைத்திருக்கின்றான். அங்க போய் உங்களில் யார் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறீங்க? மாஷா அல்லாஹ். ஜாஹித், ஷயான், உமர், முசைத், வேற யாருமா மார்க்கத்தை கற்றுக்கொள்ள தயாரா வரணும். புரியுதுங்களாமா? மார்க்கத்தையும் கற்றுக்கொள்ள போகணும். அதே சமயத்துல ஊர்லயும் நீங்க என்ன செய்யலாம், தொலைதூர கல்வியாக, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக படிக்கலாம். இப்ப மார்க்க கல்வி பயில்வதற்காகவும் நீங்க தயாராகணும். அதே போல தொழில் சார்ந்த கல்வியும் கற்றுக்கொண்டு சிறந்த முதலாளிகளாக வர வேண்டும். அப்ப அதற்காக இங்கே இருக்கக்கூடிய தரமான கல்வியை நாம் நினைத்து பார்த்து சரியாக கற்றுக்கொள்ள முயற்சி செய்யலாமா? அடுத்து அல்ஹம்துலில்லாஹ், இணை வைப்பு இல்லாத நாடாக இந்த நாடை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இணை வைப்புன்னு சொன்னா இப்ப நம்ம ஊர்களை பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி வாசல்னா பக்கத்துல ஒரு தர்கா இருக்கும். மக்கள் பாத்தீங்க சொன்னா முஸ்லிமான மக்கள் அல்லாஹ் வணங்குவாங்க. வணங்கிட்டு சில மக்கள் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இறந்து விட்ட மனிதர் மண்ணறையில போய் உட்கார்ந்து வா எங்களுக்கு உதவி செய்யுங்க, செத்து போட்ட மனிதர்கிட்ட போய் துவா கேட்டுட்டு இருப்பாங்க, மரணித்து விட்ட மனிதர்கிட்ட போய் துவா செஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான இணை ஈப்புகள் நம்ம ஊர்ல நிறைய இருக்குது. தன்னை நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக கையில தாயத்தை அணிந்து கொண்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான இங்க போய் நீங்க அந்த மாதிரி தாயத்தை போட்டு போனீங்கன்னா இமாம் என்ன செய்வாங்க, தாயத்தை கழட்டுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி சொல்றது ரொம்ப குறைவு. புரியுதுங்களா? அப்ப இந்த நாட்டுல அல்ஹம்துலில்லாஹ் இணை வைப்பு இல்லாத ஒரு, பெரும்பாலும் இங்க இணை வைப்பு கிடையாது. பாருங்க, முஸ்லிம்களுக்கு மத்தியில இணை வைக்கக்கூடிய நிலை இருக்குதா அப்படின்னா கிடையாது. புரியுதுங்களாமா? அனாச்சாரங்கள் இந்த நாட்டுல கிடையாது. அனாச்சாரங்கள்னா பிதஅத்துகள், பிதஆக்கள் பள்ளிவாசல் இங்க இருக்குதா? இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் தொழுறாங்க. இங்க இயக்க வெறிகள் கிடையாது. பல இயக்கங்கள் இங்க இருக்குதா? போராட்டங்கள்லாம் இங்க இருக்குதான்னா கிடையாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு நிலை கொண்ட ஒரு நாடாக அல்லாஹு தஆலா இந்த நாட்டை வைத்திருக்கின்றான். இதுல இருந்து நம்ம பாடத்தை பெற்றுக்கொள்ளணும்.
புரியுதுங்களாமா? நம்ம ஊர்லயும் இணை வைப்பு இல்லாத ஊராக நம்ம ஊரை ஆக்க முயற்சி செய்யணும். தரமான கல்வியை கொடுக்க முயற்சி செய்யணும். தரமான இந்த மார்க்க கல்வியை கொடுக்கவும் முயற்சி செய்ய வேண்டும். புரியுதுங்களா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அப்ப இன்னும் நிறைய நிஅமத்துகளை அல்லாஹு தஆலா இந்த நாட்டின் மூலமாக நமக்கு தந்திருக்கின்றான். இந்த நிஅமத்துகளை நினைத்து அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கலாமா? நன்றி செலுத்தக்கூடிய முறைகளில் மிக முக்கியமானது இதை ஒழுங்கா பயன்படுத்துறது. ஒழுங்கா படிக்கணும், ஒழுங்கா ஓதணும், ஒழுங்கா விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். புரியுதுங்களாமா? ஏதோ இங்க படிச்சோம், அரையும் குறையுமா படிச்சுட்டு ஃபெயில் ஆயிட்டு அப்புறம் ஊர்ல போய் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பிள்ளையா இருக்கக்கூடாது. நல்லா ஓதணும், நல்லா படிக்கணும், சாலிஹான பிள்ளைகளாக இருக்கணும், நல்ல பண்புகள் கொண்ட பிள்ளைகளாக இருக்கணும், தாய்க்கும் தந்தைக்கும் பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும், கண் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி இருப்பீங்களா இன்ஷா அல்லாஹ்? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதே போல அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டினுடைய நியமத்துகள், இந்த நாட்டு மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகள் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நாட்டவருக்காக வேண்டி இந்த நாட்டு அரசாங்கம் வீடுகளை கட்டி கொடுக்குது, குறைந்த வாடகையில வீடுகளை கட்டி கொடுக்குது. அதே போல எங்க திரும்பினாலும் நல்ல பள்ளிவாசல்கள் இங்கே காணப்படுது. இங்கேயும் வக்ஃபுடைய சொத்துக்கள் மாஷா அல்லாஹ் முறையாக பயன்படுத்தப்படுகின்றன. பள்ளிவாசல்கள் இல்லாத இடங்களில் பள்ளிவாசல்கள் கட்டிவிடப்படுகிறது. நல்ல பள்ளிவாசல்களா இருக்குதா? பள்ளிவாசல் போனா சுத்தமா இருக்குதா? அதோட நீங்க பாத்தீங்க சொன்னா அங்க உள்ள முஅத்தின்களுக்கு நல்ல மரியாதை, நல்ல சம்பளம் கொடுக்கப்படுது. இமாம்களுக்கு கண்ணியமான சம்பளம் வழங்கப்படுகிறது. மாஷா அல்லாஹ். இதெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த நாட்டிலே செய்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சமாக அல்லாஹுடைய அருளாக இருக்கிறது. அதே போல மருத்துவம், இந்த நாட்டவர்களுக்கு மருத்துவ செலவெல்லாம் குறைவுதான். பாதுகாப்பான சூழல், நல்ல டிராபிக் சிக்னல்லாம் இங்க இருக்குது. இங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. இதெல்லாம் அல்லாஹுடைய பெரிய நிஅமா. இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம நாட்டுல இதே போல உண்டான ஒரு ஒழுங்கான நிலைகளை நாம என்ன செய்யணும்? கொண்டு வர வேண்டும். அதே போல அருகில் பிள்ளைகள் விளையாடுவதற்கான பார்க் இருக்குது. இதெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளாகும். புரியுதுங்களாமா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி, யார் காலையில் எழும்போது தன்னுடைய குடும்பத்தார்கள், தம்முடைய அன்றாட தேவையான உணவு வகைகள்லாம் அவருக்கு இருக்குது, குடும்பத்தார்கள்லாம் பாதுகாப்பா இருக்கிறாங்க, தானும் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறார். முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி, தன்னுடைய உடலும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. இந்தஹு கூத்து யௌமிஹி, அவரிடத்திலே அன்றைய தினத்தினுடைய உணவு இருக்கிறது என்று சொன்னால், ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா, அவருக்கு இந்த உலகமே கொடுக்கப்பட்டதை போல என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் ஷேக் ஃபௌசி பின் அப்துல்லாஹ் ஹஃபிதுல்லாஹ் ஸஹீஹான ஹதீஸ் என்று கூறுகிறார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அப்ப நினைத்து பாருங்கள், சொர்க்கத்தினுடைய ஒரு நிலை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். பாதுகாப்பான சூழல் இருக்குதா? நிம்மதியா இருக்கிறோமா? நல்ல ஃபுட்டு கிடைக்குதா? நல்ல எஜுகேஷன் கிடைக்குதா? நல்ல மார்க்க கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கின்றானா? நல்ல வேலை வாய்ப்புகளை உங்களுடைய தந்தைமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. இதை நீங்க டெவலப் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்களா அல்லது குறைக்கக்கூடியவங்களா இருப்பீங்களா? டெவலப் பண்ணணும். அவர்களை விட சிறந்த நிலைக்கு நீங்க வரணும். எப்படியெல்லாம் நம்ம வரணும் என்பதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அன்பு மாணவர்களே, அல்லாஹ்விற்கும் அவனின் மார்க்கத்திற்கும் நாட்டிற்கும் முஸ்லிம் தலைவர்களுக்கும் மார்க்க அறிஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்மை நாடுபவர்களாக இருங்கள். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? நாட்டினுடைய பொறுப்பாளர்களை என்ன செய்ய வேண்டும்? மதிக்க வேண்டும். அறிஞர்களை மதிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நன்மை நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் வாழக்கூடிய நாட்டிற்கு நன்மை நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நல்ல குடிமகனாக இருக்க வேண்டும். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? எனவே நாட்டின் பொது சொத்துக்களை பாதுகாப்பவர்களாக இருக்க வேண்டும். பொது சொத்துக்களை பாதுகாக்கலாமா? இங்கேயும் சரி, நம்ம நாட்டிலும் சரி. பொது சொத்துக்கள் சொன்னா இந்த குப்பை வச்சிருக்கக்கூடிய தொட்டி இருக்குது, ரோடு இருக்குது, பாதை இருக்குது. அதே போல அரசாங்க சொத்துக்கள், பஸ்ஸு, புரியுதுங்களாமா? இது எல்லாவற்றையும் பாதுகாக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அது என்ன செய்யக்கூடாது? சேதப்படுத்தக்கூடியவங்களாக,
தெருக்களை வந்து அசுத்தப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது. நாட்டுல போனாலும் நம்ம நாட்டிலையும் என்ன செய்யணும், அரசாங்க பஸ், அரசாங்கத்தினுடைய பொது உடைமைகளை, பொதுமக்களுக்கு சொந்தமான சொத்துக்களை என்ன செய்யக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. புரியுதுங்களாமா? சேதமாக்க கூடாது. மக்கள் உட்கார்வதற்காக கட்டிவிடப்பட்டுள்ள அந்த பஸ் ஸ்டாப் அங்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, குப்பைகளை போடுறது, அசுத்தப்படுத்துறது, அங்க உள்ள சேரை பிடுங்கிறது, இந்த மாதிரியான தொல்லை தரக்கூடிய செயல்களை, தீய செயல்களை செய்யக்கூடாது. அடுத்து 2வது, நாட்டை சுத்தமாக வைக்க வேண்டும். புரியுதுங்களாமா? சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா குப்பைகளை ரோட்ல போடுறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா குப்பை தொட்டி இருக்குது, குப்பை தொட்டி போடாம என்ன செஞ்சுறாங்க, எங்க சாப்பிடுறாங்களோ அந்த இடத்துல போட்டுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து நாட்டிற்கு தீமை செய்யக்கூடிய தவறான செயலாகும். தவிர்த்து கொள்ளலாமா? மர்கஸ் கூட சில மக்கள் என்ன செய்யறாங்க, தவறு செய்யறாங்க, உட்கார்ந்து எடுத்து சுத்தம் பண்றது இல்ல. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்வானாக. குப்பை போடாம இருக்கணும், சுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டும். முன்னால நீங்க பாத்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் சுத்தமாக இருக்கக்கூடிய நபர்கள் இருந்திருக்கிறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து இப்பவும் இருக்கிறாங்க, இப்போ சுத்தம் பண்ணக்கூடிய பிள்ளைங்களா தான் நீங்களும் இருக்கிறீங்க. இருந்தாலும் சில பிள்ளைங்கள்ட்ட சில சமயங்களில் ஷைத்தான் என்ன செஞ்சிடலாம், குப்பைகளை அங்க போட, கீழே எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா குப்பையை போட்டு போறாங்க. உட்கார்ந்து இருக்கக்கூடிய மேட்டு கீழே குப்பையை போட்டுட்டு போறாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. தவிர்த்து கொள்ளலாமா? இன்ஷா அல்லாஹ். 3வது, உங்கள் வேலைகளையும் கடமைகளையும் நிலைநிறுத்துங்கள். உங்க வேலை என்ன? உங்க வேலை என்ன? ஒழுங்கா முதல்ல ஓதுறது தொழுகிறது சொல்லுங்கத்தா. முதல்ல ஒழுங்கா தொழக்கூடிய பிள்ளைங்களாக இருக்கணும், ஓதக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும், அல்லாஹ் வணங்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், படிப்பில் சரியாக கவனம் செலுத்தி படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். இருக்கலாமா? இதுவே உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய தாய்மார்கள், அவங்களுக்கு என்ன, இங்க இருக்கக்கூடிய கல்வி வகுப்புகளை பயன்படுத்தி அவர்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் தாய்மார்கள். அதே போல தந்தைமார்கள், அவங்களுக்கும் இதே போன்ற வகுப்புகள் இருக்குது வெள்ளிக்கிழமை காலையில. அந்த வகுப்புகள் அட்டன் பண்ணி அவங்களுடைய அறிவை வளர்த்து கொள்வது, இதர வகுப்புகளில் அட்டன் பண்ணி அவங்களுடைய மார்க் அறிவை வளர்த்து கொள்வது, அவர்களுக்கான வேலையை நல்ல முறையில செய்யறது, இன்னும் தங்களை டெவலப் பண்ணி கொள்றது, இது போன்ற நிலைகளின் மூலமாக நாம் நல்ல ஒரு கடமையை செய்யக்கூடியவர்களாக, கடமையை சரியாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அடுத்து 4வது, தேவை உள்ளோருக்கு உதவி செய்யுங்கள். தேவை உள்ளவங்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும். புரியுதுங்களாமா? மாஷா அல்லாஹ், உங்களை சில தந்தைமார்கள்லாம் பார்த்திருக்கேன். அவங்கள என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தேவை உள்ளவங்களுக்கு போய் உதவி செய்யறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல நீங்களும் என்ன செய்யணும்? அடுத்து உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாக வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுங்க. அடுத்து, உங்கள் பெற்றோருக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருங்கள். பெற்றோருக்கு உதவி செய்யலாமா? அவர்களின் பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சும்மா போற இடத்துல எல்லாம் பார்க்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அது வாங்கித்தாங்க, இது வாங்கித்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து அவங்களுடைய காசையெல்லாம் செலவு செய்ய வைக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. ஒழுங்கா படிக்காம டியூஷனுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி 20 தினார் அவங்களுக்கு செலவு வைக்க கூடாது. புரியுதுங்களாமா? நீங்க ஒழுங்கா படிச்சீங்கன்னு சொன்னா மாஷா அல்லாஹ், நம்முடைய மர்கஸ்ல சில பிள்ளைங்க டியூஷனே போகாம நல்லா படிச்சாங்க, ஸ்கூல்ல எல்லாம் நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்க. வீட்டுல டிவி எல்லாம் பாக்குறது, வீட்டுல டிவி கிடையாது, ஓதுறதுலையும் படிப்புலையும் கவனம் செலுத்தி நல்ல ஒழுக்கத்தோட எல்லாம் இருந்திருக்கிறாங்க. புரியுதுங்களாமா? டியூஷன்லாம் போகாம இருந்திருக்கிறாங்க. டியூஷனே போகாம மர்கஸுக்கு கரெக்டா ரெகுலராக வந்து இன்னைக்கு நல்ல வேலையில இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நல்ல பிள்ளைகளா இருக்கிறாங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது, பீடி சிகரெட்டு கிடையாது, ஸ்மோக்கிங் கிடையாது, மற்ற இதர கெட்ட பழக்கங்கள் இல்லாம சாலிஹான பிள்ளைகளாக வளர்ந்து மாஷா அல்லாஹ் நல்ல வேலைகளிலும் இருக்கிறாங்க. புரியுதுங்களாமா? அந்த மாதிரி நீங்களும் இருப்பீங்களா? பெற்றோருக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்க கூடாது. படிக்காம சும்மா வந்து வீட்டுல டென்ஷனை ஏற்படுத்திக்கிட்டு படிக்காத ஒரே மாங்கா மாண்ட மாதிரி இருக்கிறாத்தா, போய் 20 தினார் உன்னை படிக்க வைக்கன்னு சொல்லி அனுப்பு அளவுக்கு நீங்க வச்சிருக்க கூடாது. புரியுதுங்களாமா? நல்லா படிப்பீங்களா? இன்ஷா அல்லாஹ். கவனிங்க, இங்க கவனிங்கத்தா. நடத்தும் போது இங்க கவனிச்சாதான் செயல்படுத்துவீங்க. அப்புறம் என்னத்தா உஸ்தாத் இப்படிலாம் சொன்னாங்களே, உஸ்தாது வந்து 14 வயசு வரைக்கும் அடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்படின்னு சொல்லிட்டு என்னை மாற்றி விடாதீங்க. தப்பா சொல்றத ஒழுங்கா கவனிக்கணும். புரியுதுங்களாமா?
சரி சரி, கவனிங்க, இங்க கவனிங்க, இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. மெயினா இங்க கவனிக்க சொல்றேன். பாடம் நடத்தும்போது கவனிச்சாதான் கரெக்டா சொல்லுவீங்க. இல்லைன்னா போய் ஏதாவது தப்பு தப்பா சொல்லிடக்கூடாது. சரிங்களாமா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து, இந்த நாட்டை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பொருளாதார ரீதியாக நல்ல முறையில பயன்படுத்தணும். ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க, ஒரு ஹைப்பர் மார்க்கெட் போறீங்கன்னா, இதே போல நான் எப்படி பிசினஸ் ஆரம்பிக்கிறது, ஃபியூச்சர்ல லூலு மாதிரி நான் ஒண்ணு வைக்கணும் ஊர்ல. பாருங்க எவ்வளவு அங்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தின் அடிப்படையில பாத்தீங்க சொன்னா எல்லா அழகான அடுக்கி வைக்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்குது. ஒவ்வொரு ஷாப்புகளை நீங்க பாருங்க, மாஷா அல்லாஹ். இங்க வந்து இந்தியர்களில் கேரளா மக்கள் நல்ல முறையில என்ன செஞ்சிருக்காங்க, பொருளாதாரத்துல மேல்நிலையில இருக்கிறாங்க. நம்ம தமிழ் முஸ்லிம்களை விட கேரள முஸ்லிம்கள் பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளை விட மேல்நிலையில இருக்கிறாங்க. லூலு லூலு வச்சிருக்கக்கூடியவங்க யாரு? யூசுப். நெஸ்டும் வச்சிருக்கவங்க யாரு? கேரளாவை சேர்ந்த முஸ்லீம் தான். அதே போல நிறைய ஹோட்டல்ஸ் வச்சிருக்கிறாங்க இங்க. ஆனா நம்ம முஸ்லிம் அந்த அளவுக்கு என்ன செய்யல, முன்னுக்கு வரல. ஆனா நீங்க இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு வரக்கூடியவங்களா இருக்கலாமா? அப்ப சும்மா வந்தோம், பஹ்ரைன்ல இருந்தோம், படிச்சோம், தூங்கினோம், இப்படி இருக்கக்கூடாது. இங்க உள்ள பொருளாதார நிலைகளையும் அங்க போகும்போது கற்றுக்கொள்ளணும். வருங்காலத்தில் நீங்க ஒரு முதலாளிகளா வரணும். வருவீங்களாமா? வேலையாளுகளாக வரக்கூடாது, முதலாளிகளாக வந்து பல பேருக்கு நீங்க வேலையை கொடுக்கணும். பிசினஸ் மேனா வாங்க, தொழக்கூடிய சாலிஹான நல்ல மனிதர்களாக வாங்க. அதே போல சேமிப்புல கவனம் செலுத்துங்க. மாஷா அல்லாஹ், இமாமா வாங்க, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதே போல படிப்பிலையும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து, பொது காரியங்களில் தன்னார்வ தொண்டு செய்யுங்கள். ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய மர்கஸ் எல்லாம் நீங்க உருவாவதற்கு காரணமே மாஷா அல்லாஹ் உங்களுடைய தந்தைமார்களை போன்று இருக்கக்கூடிய நல்லுள்ளம் கொண்ட சில ஆண்கள், அதே போல தாய்மார்கள், இவங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா நிறைய உழைப்புகளை தன்னார்வத்துடன் என்ன செஞ்சிருக்காங்க, ஈடுபட்டு இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு எல்லாம் அருள் செய்வானாக. பாருங்க, நிறைய விஷயங்கள்ல உங்களுடைய தாய்மார்கள், உங்களுடைய தந்தைமார்கள் செய்யறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க, தன்னார்வ தொண்டுகளில் ஈடுபட வேண்டும். அதுல பாத்தீங்க சொன்னா இந்த மாதிரி மர்கஸ்ல ஃபீஸுகளை வந்து கரெக்டா கொடுக்கறது. மாஷா அல்லாஹ், முன்னால நீங்க பாத்தீங்க சொன்னா உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா ஒரு உண்டியல்ல அந்த 100 100 ஃபில்ஸ் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, உதவிகளை செஞ்சிருக்கிறாங்க. சும்மா நீங்க வீட்டுல தரக்கூடிய வாங்கி சாப்பிடுறதுக்காக தரக்கூடிய அந்த காசுகள் இதையெல்லாம் என்ன செய்யக்கூடாது. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மாஷா அல்லாஹ், ஜகாத்து கொடுக்கிறது. அப்ப அந்த மாதிரி காசுகளை சும்மா வாங்கி திண்டு வீணாக ஆக்காம அத இப்போதிலிருந்தே இந்த மாதிரி நலப்பணிகளில் உதவி செய்யக்கூடிய நல்ல சிந்தனை கொண்டவர்களாக வர வேண்டும். வருவீங்களா இன்ஷா அல்லாஹ்? தன்னார்வத்துடன் இந்த மாதிரி தொண்டுகள்ல என்ன செய்யணும், ஈடுபட வேண்டும். அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. பாருங்க, நம்ம எல்லாம் இன்னைக்கு ஓதுறோம், படிக்கிறோம், ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்றோம்னா இந்த நாட்டுக்கு வந்த பெரியவங்க, நம்ம நாட்டினுடைய பெரியவர்கள், அவங்க வேலை உண்டு, சாப்பிட்டோம், தூங்கினோம், நல்லா சம்பாதித்தோம் இது இருந்திருந்தால் நமக்கு இந்த மாதிரியான ஒரு கல்வி கூட நமக்கு கிடைச்சிருக்காது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நாமும் பயனடைய வேண்டும், நம்முடைய சமூகம் பயனடைய வேண்டும், வந்த நாட்டிலும் நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல சிந்தனை அவர்களுக்கு ஏற்பட்ட காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக. மாஷா அல்லாஹ், அவருடைய செல்வத்தை கொடுத்தார்கள், நேரத்தை கொடுத்தார்கள். இந்த மாதிரியான மர்கஸ் என்ன செஞ்சாங்க, உருவாக்குனாங்க. இன்னைக்கு நாம பயனடைகிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்க அடுத்த ஜெனரேஷன் நீங்க வரும்போது என்ன செய்யணும் சொன்னா, நம்ம இன்னைக்கு வரைக்கும் வாடகை பில்டிங்ல தான் இருக்கிறோம். சொந்தமான ஆண்களுக்கு தனி பில்டிங், பெண்களுக்கு தனி பில்டிங்கை கட்டி சிறந்த முறையில் பல ஆலிம்களை கொண்டு வந்து நடத்தக்கூடிய லெவலுக்கு நீங்க முன்னேறி செய்வீர்களா இன்ஷா அல்லாஹ்? உறுதி எடுப்பீங்களா இன்ஷா அல்லாஹ்? சரிங்களாமா? அப்ப இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டா இப்ப உள்ள ஃபீஸை கரெக்டா கொடுக்கறது. அதே போல கொஞ்சம் கொஞ்சம் காசுகளை நீங்க என்ன செய்யணும், சேர்த்து வைத்து இந்த மாதிரி நல்ல பணிகளுக்கு போய் உதவி செய்யக்கூடிய நிலைகளை இப்போல இருந்து என்ன செய்யுங்க, துவங்குங்கள். இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சரில் அல்லாஹு தஆலா உங்கள் மூலமாக சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்துவார். புரியுதுங்களாமா? அப்ப இதே மாதிரி இந்த அதாவது லேபர் கேட்டகரியில இருக்கக்கூடாது. நீங்க என்னவாக வரணும், நல்ல ஒரு ஓனர்களாக வர வேண்டும். உங்களை நல்லா டெவலப் பண்ணி கொள்ளணும்.
இன்ஷா அல்லாஹ் அதற்கு இப்பொழுதுல இருந்து என்ன செய்யணும் சொன்னா கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கரெக்டா ஓதுங்க, கரெக்டா படிங்க, நல்ல பிள்ளைகளா இருங்க, உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த நாட்டை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயன்படுத்திக் கொள்ளலாமா? இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக உபாதா இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மன் அபதல்லாஹ் லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, யார் அல்லாஹ்வை எந்த ஒன்றையும் வைத்து இணை வைக்காமல், அல்லாஹுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வை வணங்கினாரோ, அல்லாஹ்வை வணங்கினார், எந்த ஒன்றையும் அல்லாஹுக்கு அவர் என்ன செய்யவில்லை, இணை வைக்கவில்லை. வ அகாம ஸலாஹ், தொழுகை நிலைநாட்டினார், கவனிங்கம்மா. ஜகாத்தை கொடுத்தார். அவர் வாழக்கூடிய நாட்டினுடைய ஆட்சியாளர்களுடைய பேச்சை கேட்டு நடந்தார். அவங்க சொல்லக்கூடிய கட்டளைகள் நல்ல, அதாவது மார்க்கத்தின் முரணில்லாத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவர் என்ன செய்தார், செவி தாழ்த்தி கேட்டு நடந்தார். அங்கு ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தார். தஹலல் ஜன்னah மின் ஐயில் அப்வாபி தமானியதி ஷாஅ, சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களில் அவர் விரும்பிய வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு நுழைவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொர்க்கத்துக்கு எத்தனை வாசல்கள் உண்டுமா? 8 வாசல்கள். புரியுதுங்களா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னஹு லா நபிய்ய பஅதி, விஷயம் எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் கிடையாது. வலா உம்மத்துன் பஅதக்கும், உங்களுக்கு பிறகு வேறொரு சமூகம் சமுதாயம் கிடையாது. அலா அறிந்து கொள்ளுங்கள், ஃபஅபுது ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் வணங்குங்கள். வஸல்லு ஹம்ஸக்கும், 5 நேர தொழுகைகளை தொழுங்கள். கவனிங்கம்மா, 5 நேர தொழுகைகளை விடாம தொழ வேண்டும். இன்னையிலிருந்து மௌத்தார் வரைக்கும் விடாம தொழுவீர்களா? வஸூமு ஷஹரக்கும், உங்களுடைய மாதத்தில், அதாவது ரமதான் மாதத்தில் நோன்பை நோருங்கள், நோன்பு வையுங்கள். வஅத்து ஜகாத்த அம்வாலிக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செல்வத்திற்கான ஜகாத்தை கொடுங்கள். கொடுப்பீங்களா? இன்ஷா அல்லாஹ் வருஷம் கொடுப்பீங்களா? அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய செல்வத்திலிருந்து வருடம் கணக்கிட்டு தங்கம், நீங்க சேவிங்ஸ் வைத்து இருக்கக்கூடிய பணங்கள், உங்களுடைய பிசினஸில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்துக்கெல்லாம் ஜகாத்தை கொடுப்பீங்களா? இன்ஷா அல்லாஹ். என்ன தூங்கிட்டு இல்ல, அதை எழுப்பிடுங்க தான். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து பாருங்க, அன்ஃபுஸக்கும், உங்களுடைய மனது விருப்பத்தோடு நீங்க கொடுங்க. வஅதீஉ உமராஅக்கும், உங்களுடைய தலைவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனின் சொர்க்கத்தில் நீங்கள் நுழைவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸை ஃபாலோ பண்ணலாமா? நீங்க நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொது பணித்துறைகளிலும் நீங்க உதவி பண்ணலாமா? இன்ஷா அல்லாஹ். தொண்டு செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாமா? அதே போல உங்க ஊர்களிலும் என்ன செய்யுங்க, பொது தொண்டுகள் ஆற்றுங்கள், பொது சேவைகள் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். சிறந்த பிள்ளைகளாக இருக்கலாமா? பாடம் நடத்தும் போது இங்க கவனிங்கம்மா. பாடம் நடத்தும் போது ஷைத்தான் சில பிள்ளைகளை தூண்டி விடுறான், அந்த பேப்பர் மடிச்சு அங்க தூக்கி வீச வைக்கிறான். அதையெல்லாம் செய்யாதீங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களாமா? சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். குறிப்புகள் எடுத்தீங்களா? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நல்லா